இல்லம் தேடி கல்வி திட்டம் பார்க்கும்போது இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் புதிலகுப்பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இப்போ கோவிட்-19 இப்போ 2021 ஏற்பட்டுச்சா, அப்போ வந்து ஸ்கூல் போக முடியாது, ஸ்கூல்லாம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அப்போ வீட்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து படிக்க முடியாது, படிக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும், இந்த கற்றல் இடைவெளி குறைஞ்சி போயிடும். கற்றல் இடைவெளி வந்துடுச்சு, கற்றல் கற்பிக்கிற எண்ணமே இருக்காமல் இருக்கும். அதெல்லாம் அந்த கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் கிடையாது. திட்டம் வந்து 1ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் யூஸ் ஆகும். இடையில் நின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியை சேர்ப்பது திட்டத்தின் நோக்கம். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் இந்த கற்றல் இழப்பை மாணவர்களோட கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்கு கொண்டு வரப்பட்ட அந்த சிறப்பு திட்டம் தான் இது. கிளாஸ் வந்து ஃபுல் டே நடக்காது, 2 மணி நேரம் தான் நடக்கும். ஈவினிங் வந்து 5 to 7 தான் ஈவினிங் டைம் நடக்கும். இதுக்கு வந்து ஒரு தன்னார்வல் வந்து நியமிக்கிறாங்க. 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வல் என்ற முறையில் கல்வி கற்பிப்பதற்கு நியமிக்கிறாங்க. தன்னார்வலர் யாருன்னா சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தான். மொத்தம் 2 லட்சம் தன்னார்வலர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தன்னார்வலர்களுக்கு பயிற்சி மாத ஊதியமும் கொடுக்குறாங்க. மாத ஊதியம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது 2 கட்டமாக நடக்கும். ஏன்னா முதல் கட்டம்னா 2021 நவம்பர் 26 12 மாவட்டங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க திட்டம். அதுக்கப்புறம் 2022 ஜனவரி 1 26 மாவட்டங்களுக்கு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டாங்க. சப்போஸ் கேட்பாங்க, இல்லம் தேடி கல்வி திட்டம் எத்தனை கட்டமாக நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. மாதம் கொடுத்து இல்லைன்னா வருஷம் கொடுத்து சரியானு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2022 26 மாவட்டங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 30 லட்சம் மாணவர்கள் இதுவரை பயனடைச்சிருக்காங்க. இத்திட்டம் வந்து இது வந்து பின்தங்கிய பகுதியில் மட்டுமே திட்டம் வந்து செயல்படுத்துறதுக்காக திட்டப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. 2024-25 கல்வி ஆண்டில் இத்திட்டம் வந்து ஆரம்ப கல்வியை மட்டும் அளிக்கும் வகையில் வந்து இத்திட்டம் வந்து குறைச்சிட்டாங்க 2024-25.